லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி அப் டு டேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சேட்டை. நான் உங்கள் விஸ்வநாதன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு 15 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம், ஆனாலும் நமக்கு தெரியாத ஒரு சில விஷயம் இருக்குது. அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் ஆப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ் மீ அப்படிங்கிற ஒரு ஆப்பு. ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து நம்மளோட மெசேஜை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம என்னென்ன கான்டாக்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், என்னென்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து சேவ் பண்ணாத கான்டாக்ட்ஸோட சேட்டும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வாட்ஸ் மீ அப்படிங்கிறது. இந்த ஆப்பை நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சேவ் பண்ணலை அப்படின்னாலும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்பரை வந்து ஜஸ்ட்டு ஃபாரின் உங்கள் கண்ட்ரி கோடோட இந்த நம்பரை போட்டோம் அப்படின்னா உங்களால் சேட் பண்ண முடியும், யார் கூட வேணாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப் என்ன அப்படின்னு சொன்னால், ஹிடன் சேட் ஃபார் வாட்ஸ்அப். ஸோ நம்ம லாஸ்ட்டு சீன் எப்போ போயிருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கே நான் எல்லார் வீட்லேயும் ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் நீ இப்போ லாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஆன்லைன் போகாமல் சேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதுக்கான யூஸ் ஆகிறது தான் இந்த ஆப். ஸோ இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி இது உங்களுக்கு மெசேஜும் ரிசீவ் ஆகும், நீங்களும் மெசேஜ் பண்ணிக்கலாம். பட் உங்களோட லாஸ்ட்டு சீன் அப்படிங்கிறது யாருக்கும் காட்டாது, நீங்கள் எப்போ ஆன்லைன் போகிறீங்க அப்படிங்கிறது யாருக்கும் காட்டாது. ஸோ உங்களோட ப்ரைவசி அப்படிங்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது பார்த்தோன்னா நம்ம பர்சனல் சேட் அப்படிங்கிறத எல்லாத்தோடையும் பர்சனலாக நம்ம பேச மாட்டோம். ஸோ ஒரு சில பேரோட பர்சனலாக பேசும்போது அந்த சேட்டை யாரும் படிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட சேட்டை மட்டும் நீங்கள் லாக் பண்ணி வைக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்னோட நம்பரை மட்டும் லாக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா என் நம்பருக்குள்ளே போகும்போது மட்டும் உள்ளே போகாமல் அது வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்ம பாஸ்வேர்டை ஒழுங்காக என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட சேட்குள்ளே போய் நம்ம சேட் பண்ணிக்கலாம். ஸோ யாராலையும் நம்மளோட சேட்டை ஓப்பன் பண்ணி படிக்க முடியாது ஹிஸ்டரியை. ஸோ நெக்ஸ்ட் ஆப் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் போய் ஹவு டு ஹேக் வாட்ஸ்அப் அப்படின்னு போட்டாலே இந்த ஒரு அப்ளிகேஷனை தான் காட்டுவாங்க. ஸோ வாட்ஸ் ஸ்கேன் அப்படிங்கிறது தான். நிறைய அப்ளிகேஷன் இருக்குது இது மாதிரி. ஸோ வாட்ஸ் ஸ்கேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலிமா வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபெசிலிட்டி வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம மொபைல்லையே வந்து பார்த்துக்கலாம், ரெண்டாவது வாட்ஸ்அப்பாக வேற ஒரு நம்பரையும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 செல்ஃபோனில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு செல்ஃபோனில் பார்கோடு வரும். எப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்கேன் போடுறோமோ அது ஒரு பார்கோடு வரும். அதை வந்து இதில் ஸ்கேன் பண்ணுறப்போ மற்றவங்களோட வாட்ஸ்அப் நம்ம இதில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது மூலயமா மற்றவங்களோட வாட்ஸ்அப்பையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ யாரோட மொபைலாச்சும் ஒரு 5 செகண்ட்ஸ் உங்கள் கையில் கிடச்சிச்சினாலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களால் செஞ்சிட முடியும். ஸோ நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது பார்த்தோன்னா வாட்ஸ் பபிள். இது மேலே நான் ஏற்கனவே வேறு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். நம்ம எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னா மெசஞ்சரில் ஒரு பபுள் மாதிரி வரும். அந்த பபுள் நம்ம யூஸ் பண்ணி அந்த ஆப்குள்ளே போகாமல் நம்ம சேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் நீங்கள் வாட்ஸ்அப்க்கு எனேபிள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதில் பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. கலர் மாற்றிக்கலாம், சைஸ் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது புதுசாக வந்திருக்கு. அந்த ஸ்டேட்டஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். எல்லா விஷயமுமே நம்மளோட ஃபோனில் தான் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அதில் ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஃபைல் மேனேஜர் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் ES ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணுறேன். அதில் போய் ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹிடன் அப்படிங்கிறத எடுத்து விட்டுட்டோன்னா உங்கள் ஃபோனில் ஹைடாக இருக்கிற ஒரு சில விஷயமும் உங்கள் கண்ணுக்கு தெரிய வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் எந்த ஸ்டேட்டஸ் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு ஃபோட்டோலாம் தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி காப்பி பண்ணி வேறு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ உங்களோட கேலரியில் ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட வாட்ஸ்அப் ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம கேலரியில் வந்து ஹைட் ஆகியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, தனியாக ஒரு ஆப் ஏற்றுவோம். அந்த ஆப்பில் போய் வேலெட்டில் நம்ம எல்லா ஃபோட்டோவும் போட்டு வைப்போம். ஸோ அதெல்லாம் கேலரியில் காட்டாது. அது நீங்கள் மேனுவலாக கூட பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஒரு எந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் இருக்கிற ஃபோட்டோலாம் உங்களுக்கு கேலரியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் முன்னாடி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டீங்க, தட் மீன்ஸ் ஒரு டாட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஹிடன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் நினச்சிக்கும். ஸோ ஹிடன் ஃபைல்ஸை கேலரியில் காட்டாது. இதுதான் ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ நீங்கள் எப்போ அந்த டாட் எடுத்து விட்றீங்களோ திருப்பி அந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஷோ ஆகிடும் கேலரியில். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்சீன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இதை வச்சு ஃபேஸ்புக், வைபர், டெலகிராம், வாட்ஸ்அப் இதுமாரி எல்லாத்தோட இதையும் நீங்கள் லாஸ்ட்டு சீன் இல்லாமல் பார்க்கலாம். ஸோ டிக் மார்க் வந்துடும். நீங்கள் வந்து மெசேஜை பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு ஒரு சில பேர்லாம் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. ஆமாம், மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ணலன்னு நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிற அக்னாலேஜ்மெண்ட் உங்களுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தோன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பின் அப்படிங்கிறது. ஸோ இந்த பின் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி அவங்களோட சேட் மட்டும் மேலேயே இருக்கும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு அப்புறமும் யார் சேட் பண்ணாலும் அவங்களோட இது வந்து கீழே போகாமல் மேலேயே இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தவங்க 10:10க்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு 10:20க்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாரை பின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப் என்ன அப்படின்னா, ஆல் இன் ஒன் அப்படிங்கிற கூகுள் குரோமோட எக்ஸ்டென்ஷன், தட் மீன்ஸ் ப்ளக்இன் அப்படின்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி பல அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் அப்படிங்கிறதையும் உங்களால் கூகுள் குரோம் வழியாக ஆக்சஸ் பண்ண முடியும். வாட்ஸ் வெப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயம். ஸோ வாட்ஸ்அப் வெப் அப்படிங்கிறதும் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாட்ஸ்அப், இந்த ஸ்கைப், அந்த மாதிரி பல விஷயம் இந்த ஆல் இன் ஒன் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் ரொம்பவே சூப்பரான எக்ஸ்டென்ஷன். ஸோ நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் மாற்றலாம். ஸோ ஒரு 3 ஃபாண்ட் இருக்குது. அந்த 3 ஃபாண்ட்டையும் நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். ஸோ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோன்னா போல்டாக போகும். அதே வந்து அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோன்னா ஒரு இட்டாலிக் அப்படிங்கிற மாதிரி போகும். அதுவும் இல்லாமல் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதையும் நம்ம இங்கே இப்போ காட்ட போகிறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு பேரலல் ஸ்பேஸ் அப்படிங்கிற சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மல்டிபிள் ஆப்ஸை நம்மளோட சிஸ்டமில் ரன் ஆக வைக்கும். தட் மீன் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம், 2 கிளாஷ் ஆஃப் கிளான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் அதை டூப்ளிகேட் பண்ணி 2 விஷயமே நம்ம 2 ஆப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேரலல் ஸ்பேஸ் ரொம்பவே சூப்பரான ஆப்பாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் 2 வாட்ஸ்அப் இல்லாட்டி 2 மெசஞ்சர் இல்லாட்டி எது வேணால் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி என்னென்னு பார்த்தோன்னா ப்ரைமோ அப்படிங்கிற ஒரு ஆப். இதை யூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரி மொபைல் நம்பர் மாதிரி ஒரு ஃபேக் மொபைல் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி அந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு ஓடிபி வரா மாதிரி உங்களோட மொபைலுக்கு வரும். ஸோ அந்த ஓடிபி யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்டை கூட ப்ராங்க் பண்ண முடியும். இந்த மாதிரி மற்ற ஃபாரின் நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணிக்க முடியும். இது ப்ரைவசிக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏபிகே ஃபைல். தட் மீன்ஸ் ஒரு ஏபிகே ஃபைலை எப்படி அனுப்புறது நம்ம வாட்ஸ்அப் மூலயமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, .apk அப்படின்னா அது ஏபிகே அப்படிங்கிறத நம்ம மொபைல் புரிஞ்சுக்கும். அதை .txt தட் மீன்ஸ் டெக்ஸ்ட் ஃபைலாக மாற்றிட்டோம் அப்படின்னா அது டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அமுச்சு விட்ரும். தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஏபிகே ஃபைலை டெக்ஸ்ட் ஃபைலாக மாற்றி நீங்கள் வந்து அமுச்சு விட்றீங்க அப்படிங்கும் போது உங்கள் வாட்ஸ்அப் அது டெக்ஸ்ட் ஃபைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதை அமுச்சு விட்ரும். ஸோ ரிசீவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைலாக வர ஒரு விஷயத்தை .apk அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன், நீங்களே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் பாமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். வாட்ஸ்அப் பாமர்னால் ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு லெட்டரை வந்து ஒரு 100 தடவை யாராச்சும் அமுச்சு விட்ருப்பாங்க. ஸோ 100 டைம்ஸ் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது ஒரு 100 டைம்ஸ் ஷோமோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஷோமோர் பண்ணி
எவ்வளோ டைம்ஸ் வேணும் 100 அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் என்ன மெசேஜ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு மெசேஜை இப்போ ஹாய் அப்படிங்கிறத 100 தடவை அனுப்ப முடியும். அதுவும் இல்லாமல் இது வந்து வாட்ஸ்அப்பில் இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்காத ஒரு அப்ளிகேஷன். இதை நீங்கள் வந்து வெளியிலேருந்து தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளே ஸ்டோரில் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் கிடைக்காது. ஸோ இதோட லிங்க் அப்படிங்கிறது என்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து நார்மலாக ஆப்டாய்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நம்ம சேனலில் இந்த மாதிரி வெறும் ஆப் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் பல டெக்னிக்கல் விஷயத்தை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டெக்னிக்கல் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் தரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் தருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் புது சப்ஸ்கிரைபர் அப்படின்னா மறக்காமல் கீழே போய் ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.